அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த அதிர்ச்சி செய்தி நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு இராணுவ தளவாடங்களை இரவோடு இரவாக கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்குது இரண்டு நாடுகள் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. அதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் வந்திருக்குது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, ஆசிஃப் முனிர், அவர் நாட்டை விட்டே இதை ஓட போறாரு அப்படின்னும் அவருடைய குடும்பத்தை ஏற்கனவே பேக்கப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னும் பயங்கர அதிர்ச்சி செய்திகள் பாகிஸ்தான்ல இருந்து வந்த வண்ணமாக இருக்குது நண்பர்களே. இது போக பாகிஸ்தான் தொடர்பான பல விஷயங்கள் நாம் இன்னைக்கு பேசவிருக்கிறோம். ரொம்பவுமே சுவாரஸ்யமான செய்தி நண்பர்களே. வாங்க தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய வீடியோக்கள் தவறாம உங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. கூடவே பெல் ஐக்கனை தட்டுனீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று இரவுல இருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி நமக்கு வந்த வண்ணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய இராணுவமும் ஏர்ஃபோர்ஸும் இந்தியாவோடு போரிடுவதற்கு தயாராகி வருது அப்படின்னும் நேற்று இரவோடு இரவாக பாகிஸ்தானுக்கு இரண்டு முக்கியமான நாடுகள் இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி செய்தி தான் நமக்கு எட்டி இருக்குது. இந்த ரெண்டு நாட்டில் ஒரு நாடு எது அப்படின்னு நீங்க கண்டிப்பா கணிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும் நண்பர்களே. இந்த இரண்டு நாடுகள் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இதை சரியாக நம்ம கணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாடு, நான் சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் தெரியணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக நீங்க சீனா அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆமாம் நண்பர்களே, நேற்று இரவோடு இரவாக பாகிஸ்தானுக்கு PL-15 வகை ஏவுகணைகளை கொண்டு வந்து இறக்கி தள்ளி இருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே. இந்த PL-15 வகை ஏவுகணை அப்படிங்கிறது சீனாவுடைய விமானப்படைக்காகவே சீனா வச்சிருக்கிறது. இதே வெளிநாடுகளுக்கு கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதனுடைய திறன் குறைவான PL-15E அப்படிங்கிற ஏவுகணையைத்தான் சீனா வழங்கும். ஆனால் அவசரமாக பாகிஸ்தானுக்கு இப்பொழுது தேவை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் விமானப்படை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சீனா தன்னுடைய உபயோகத்துக்கு வைத்திருக்கிற PL-15 வகை ஏவுகணையவே கொண்டு வந்து கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. இந்த PL-15 வகை ஏவுகணை வந்து 200 to 300 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த ஏவுகணையில் பாகிஸ்தானுக்கு சீனா ஏற்கனவே வழங்கியிருந்த இந்த J-17 வகை போர் விமானங்களில் பாகிஸ்தான் விமானப்படை வேகமாக பொருத்தி வருவதாக சொல்றாங்க. விமானத்தை வந்து இந்திய எல்லை வரை கொண்டு வந்து அந்த ஹைட்ல இருந்து ஏவும் போது அதனுடைய இந்த மிசைலோடைய ரேஞ்ச் வந்து 200 to 300 கிலோமீட்டர் இல்லையா, இது மேலும் கொஞ்சம் தூரம் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி தாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். இது பத்தாது அப்படின்னு சீனா வந்து ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு J-20 வகை ஸ்டெல்த் பாமர்களை வழங்கியிருக்குது. அதாவது ரேடார்ல தெரியாத ஸ்டெல்த் வகை போர் விமானங்களை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்குது அப்படின்னும் இந்த ரெண்டும் வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படைக்கு பெரும் பலமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. சீனா இது மட்டும் இல்ல, மேலும் சில ராணுவ தளவாடங்களையும் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறதாக சொல்றாங்க. நேற்று இரவு இந்த ஏவுகணைகள் தான் வந்து இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இது போதாது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வேறொரு நாடு ஓடோடி வந்து உதவி செய்திருக்கு நண்பர்களே. அது எந்த நாடு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்களா? நீங்க நினைச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துருக்கி தான் நண்பர்களே அந்த நாடு. பாகிஸ்தானுடைய இஸ்லாமிய நெருங்கிய நண்பனான துருக்கி தான் பாகிஸ்தானுக்கு ஓடோடி வந்து உதவி செய்திருக்குது. நேற்று இரவுல மட்டுமே 6 விமானங்கள், அதுவும் இந்த பெரிய கார்கோ விமானமான C-130 ஹெர்குலிஸ் வகை விமானங்கள்ல கொண்டு வந்து இராணுவ தளவாடங்களை வழங்கி இருக்குது பாகிஸ்தானுக்கு. இரவோடு இரவாக வந்ததோடு இல்லாம இதுவரைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து துருக்கி தங்களுக்கு என்ன இராணுவ தளவாடங்களை வழங்குச்சு அப்படிங்கிறத வெளியில சொல்லாம ரகசியமாக வச்சிருக்கிறாங்க.
துருக்கி வந்து இதற்கு முன்பே நமக்கு நினைவிருக்கலாம், தன்னுடைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு வகை ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கிறது நமக்கு நினைவிருக்கலாம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் போர் அப்படின்னாலே அது ஆளில்லா போர் விமானங்களான இந்த ட்ரோன்களை கொண்டு நடக்கிற போரா தான் இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் போர்லையும் பார்த்தோம், அதற்கு பிறகு அசர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் நடந்த போர்லையும் பார்த்தோம். போருடைய முடிவுகளை தீர்மானிக்கிறது இந்த ஆளில்லா போர் விமானங்கள் தான். ரஷ்யாவுடைய கண்ணில் யுக்ரைன் ஓரளவுக்கு ஏனும் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த துருக்கி வழங்கிய ட்ரோன்கள் தான் அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாத நண்பர்களே. அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரோன்களை ஏற்கனவே துருக்கி பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்குது. நேற்று இரவு என்னமோ ரகசியமாக 6 விமானங்கள் முழுக்க 6 விமானங்கள் வழியே சரக்குகளை கொண்டாந்து இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து இறக்கி இருக்குது. மொத்தத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கண்டிப்பாக தன்னை தாக்க போகுது அப்படின்னு தான் வந்து முதல்லையே இந்த முறை உஷாராக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்தியாவுடைய எந்த விதமான தாக்குதலுக்கும் தான் தயாராக இருக்கணும் அப்படின்னு நேற்று மாலை பாகிஸ்தான் தன்னுடைய அனைத்து இராணுவ தளங்கள் மற்றும் விமானப்படை தளங்களை உஷார் நிலைக்கு கொண்டு வந்திருக்குது, அதாவது ரெடி நிலைக்கு கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் உடைய முக்கியமான விமானப்படை தளங்களான பென்சி, ஸ்கார்டு மற்றும் ஸ்வாட் ஆகிய விமானப்படை தளங்களை உஷார் நிலைக்கு கொண்டு வந்திருக்குது பாகிஸ்தான். அந்த விமான நிலையங்களில் இந்த சீனா வழங்கிய C-130 விமானங்களாகட்டும், பிறகு J-17 மற்றும் J-20 ஆகிய பயங்கர அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சீனா வழங்கி இருக்கிற போர் விமானங்களாகட்டும், இதையெல்லாம் கொண்டு வந்து இந்த விமானப்படை தளங்களில் குவிச்சு வருது பாகிஸ்தான் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டி இருக்குது. இதற்கிடையே பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை பற்றிய செய்தி சமூக ஊடகங்கள்ல அந்த நாட்டில் வெளியாகிதான் பயங்கர பரபரப்புக்கு உள்ளாகி இருக்குது. இந்த பிரச்சனை தொடங்கினதுல இருந்தே, அதாவது பஹல்காம்ல இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுல இருந்தே இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியான ஆசிஃப் முனீரை எங்கேயுமே பொதுவெளியில பார்க்க முடியல அப்படின்னும், அவர் ஒரு வார்த்தை கூட அதுக்கு பிறகு வாயை திறந்து பேசவில்லை அப்படின்னும் இது பெரிய விஷயமாக பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டு வந்தது நண்பர்களே. நமக்கு எட்டிய செய்திகளின்படி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிஃப் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு. கல்ஃப் நாடு ஒன்றுக்கு தன்னுடைய குடும்பத்தை அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னும், இந்த பஹல்காம் பிரச்சனை நடந்ததுல இருந்தே அவர் பங்கருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னும், அவரும் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக அந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவாரு அப்படின்னு பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்கள்ல செய்திகள் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிஃப் முனீருடைய குடும்பத்தார் நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்க கல்ஃப் நாடு ஒன்றுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. அதே சமயத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்த நாட்டை விட்டு ஓடுவாரா, அல்லது இது எல்லாமே இந்தியாவுக்காக இவர்கள் போடுகிற நாடகமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தான் இந்தியாவோடான ஒரு போருக்கு, உடனடி போருக்கு தயாராகி வருது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. பாகிஸ்தான் விரித்த வலையில இந்தியா விழக்கூடாது. போர் இதற்கான ஒரு தீர்வு தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தானை அதை தலை நிமிர முடியாத அளவுக்கு அடிக்கணும், வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த இந்தியனுக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் போர் அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான். எதிரியை சர்ப்ரைஸாக நாம் போய் அட்டாக் பண்ணணும். எதிரி தயார் நிலையில் இல்லாத போது நாம் அவனை அடிக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். இப்பொழுது பாகிஸ்தான் முழு உஷார் நிலையில் இருக்கும்போது இந்தியா போய் அடிச்சா பாகிஸ்தான் விரித்த வலையில நாம் விழுந்ததாகவே ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது.
நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா பாரத பிரதமருக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டரு அப்புறம் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு அஜித் தோவால் அவர்களுக்கெல்லாம் தெரியாமையா இருக்கும். கண்டிப்பாக பாகிஸ்தானை வச்சு செய்வோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயமே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.